ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியில் பலவிதமான முத்திரைகள், அதனுடைய பலன்கள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முத்திரை உத்திரபோதி முத்திரை. ஒவ்வொரு முத்திரையும் பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா எப்பொழுதுமே பாசிட்டிவ் தாட் இருக்கணும். என்னால் எதையும் சாதிக்க முடியும், அந்த ஒரு எண்ணம் மட்டும் நமக்கு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை அடைய முடியும். அப்போ நமக்கு அதுக்கு தடையாக இருப்பது நெகட்டிவ் தாட்ஸ். ஒன்றை செயல்படுத்தும் பொழுது நம்மளை அறியாமலே நமக்குள்ள அது முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் வரும் பொழுது அந்த எண்ணங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அங்கே தோல்வி ஏற்படுகின்றது. அப்போ வெற்றி அப்படிங்கிறது நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ அதை அடையும் வரையிலும் அந்த ஒரே இலக்கோடு சென்றுக்கிட்டே இருக்கணும். அப்போ மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்ந்த மதிப்பெண்கள் பெறணும். இப்போ 10th படிக்கிறாங்க, 12th படிக்கிறாங்க, ஸ்டேட் ஃபஸ்ட்டு நிச்சயமாக எடுப்பேன், செகண்ட் தாட்டே இருக்கக்கூடாது. அந்த எண்ணத்தோடையே போயினாங்கன்னா நிச்சயமாக எடுக்க முடியும். ஒரு ரொம்ப சிம்பிள். ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், பயம், இது நடக்குமா நடக்காதா, நம்மளால் எடுக்க முடியுமா, நமக்கு அந்த திறமை இருக்கின்றதா இல்லையா, இப்படி நெகட்டிவ் வேவ்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது தான் தோல்வி ஏற்படுகின்றது. அப்போ எப்பொழுதும் நேர்முகமான சிந்தனையில் இருக்கணும்னா இந்த உத்திரபோதி முத்திரை நமக்கு பயன்படுகின்றது. இது படிக்கக்கூடிய மாணவர்கள், தொழிலதிபர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், மனச்சோர்வு உள்ளவர்கள் எல்லோருக்குமே இந்த முத்திரை பயனுள்ளதாக அமைகின்றது. இது நமக்கு இந்த முத்திரையுடைய மிக அற்புதமான முதல் கட்ட பயன். இதை தொடர்ந்து இந்த முத்திரை பண்ணும் பொழுது நமக்கு பயம் இல்லை, டென்ஷன் இல்லை அப்படின்னா இதயம் சீராக இயங்கும், இதய துடிப்பு சீராக இருக்கும், பாசிட்டிவ் தாட் இருக்கும் பொழுது சிறுகுடல், பெருங்குடல், சிறுநீரகப்பை எல்லாமே நன்றாக இயங்கும். பய உணர்வு இல்லை அப்படின்னா சிறுநீரகப்பை மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இந்த முத்திரை செய்வதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய டைம் 2லேருந்து 5 நிமிஷம் தான். இந்த 5 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகின்றது. யாரெல்லாம் வாழ்க்கையில் இனி என்னால் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கின்றீர்களோ இந்த முத்திரையை பண்ணி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 5லேருந்து 5:30 மணிக்குள்ளே ஒரு 5 நிமிடம் கண்களை மூடி அமைதியாக அந்த முத்திரையில் உட்காந்துருங்க. உங்களுக்கு பிரபஞ்சம் பாசிட்டிவான அதிர்வலைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலையிலே நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இந்த முத்திரைக்கு போவோம். ஆள்காட்டி விரல் மட்டும் இப்படி வச்சுக்கோங்க, கட்டை விரல் 2 சேர்த்துக்கோச்சு. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் ப்ரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சில் இருக்கட்டும். நான் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கின்றேன். இயற்கை எனக்கு வேண்டிய அனைத்தையும் அளித்து கொண்டே இருக்கின்றது. என்னால் எதையும் சாதிக்க முடியும். உடலை தாண்டி, மனதை தாண்டி, பிராணனை தாண்டி, புத்தியை தாண்டி மெய் உணர்வாக பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய பேராற்றல் பொருந்திய மெய் உணர்வாக இருக்கின்றேன். அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிட்டேன். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. ஆள்காட்டி விரல் 2 சேர்த்து வச்சுக்கோங்க, கட்டை விரல் சேர்த்துக்கோங்க, கை இது மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் ப்ரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சில் இருக்கட்டும். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ரெண்டு கால் இப்படி சேர்த்துக்கோங்க, கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க, முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் ப்ரீத்திங். இந்த முத்திரைக்கு போவோம். எல்லா கை சேர்த்துக்கோங்க, ஆள்காட்டி விரல் 2 சேர்த்து வச்சுக்கோங்க, 2 கட்டை விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க.
3 முறை நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். நேர்களே, இந்த முத்திரை மாணவ செல்வங்களுக்கு அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும், மன ஒருநிலைப்பாடு கிடைக்கும். அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய தாழ்மையான உணர்வு, பய உணர்வு, அந்த டிப்ரெஷன், டென்ஷன், கோபம், பொறாமை, இது எல்லாமே நீக்கக்கூடியது. எப்பொழுதுமே பாசிட்டிவ் தாட்லேயே இருக்கிறான். இன்றைக்கு வீட்டில் கூட நீங்கள் பாருங்கள், சற்று வயதானவர்கள் வாழ்க்கையில் நடந்ததை பழைய நினைவுகளையே நினைத்து கொண்டே வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. நீங்கள் இன்றைய முதல், இப்பொழுது முதல் நீங்கள் மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்ன நடந்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டு இந்த சனம் முதல் நல்ல மூச்சை உள்ளெழுத்து நல்ல மூச்சை வெளியே விடுங்க. நான் ஆத்மஸ்வரூபமாக, மெய் உணர்வாக இருக்கின்றேன், நான் நலமாக இருக்கின்றேன், வளமாக இருக்கின்றேன், மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். நல்ல ஒவ்வொரு மூச்சிலையும் மகிழ்ச்சியாக மூச்சை உள்ளெழுத்து மகிழ்ச்சியாக மூச்சை வெளியே விடுங்க. இந்த முத்திரை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக வாழலாம். நிகழ்காலம் ஒன்று தான் நம்ம கையில் இருக்கக்கூடியது. இப்போ மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுறேன். இந்த க்ஷணத்தில் மகிழ்ச்சியாக இருந்தால் எல்லா நேரமும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான ஆற்றலை கொடுக்கக்கூடிய உத்தரபோதி முத்திரை ஒவ்வொரு மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை நீக்கி நல்ல எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான முத்திரை. இதனை பயின்று வளமாக நலமாக வாழுங்கள். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.